இந்த வீடியோவில் நம்ம ஜம்கா மோல்டை லாக் பண்ணி டிசைன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். முதல்ல அதுக்கு தேவையானது கம், சிசர், பிளேயர், ஜம்கா மோல்டு. அடுத்து ஸ்டோன் செயின், எக் பின், கேப் பீட்ஸ். முதல்ல நம்ம சுற்றி வச்ச ஜம்கா மோல்டு எடுத்துக்கணும். அதில் கொஞ்சம் பெரிய சைஸ் பீடை போடணும். அடுத்து எக் பின் உள்ளே போட்டுட்டு கேப் போட்டு மூடணும். அதுக்கு மேலே ஒரு பீட்ஸ் போடணும். அதுக்கப்புறமா ஜம்கா மோல்டை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு பிளேயரை வச்சு அந்த கம்பியை வளைக்கணும். அடுத்து நம்ம கிட்ட இருக்க ஹேங்கிங்கை அதுக்குள்ளே போடணும். ஃபஸ்ட்டு ஒரு தடவை வளைச்சிட்டு ரெண்டாவது தடவை மேலே வளைக்கணும். அதுக்கப்புறமா அதை வளைச்சி அந்த பீட்ஸ் மேலே அப்படியே நிற்கிற மாதிரி பண்ணணும். அப்போ தான் அந்த கம்பி ஸ்ட்ராங்காக நிற்கும். இதுக்கப்புறமா நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு வாட்டமாக கரெக்டாக இருக்கும். நம்ம 2 லேயர் ஸ்டோன் செயின் தான் போட போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கம் வைக்கணும். ஃபஸ்ட்டு லேயர் ஓட்டும் போது ரொம்பவே பார்த்து கவனமாக ஓட்டணும். ஏன்னா மேலே வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் மேலே இருக்க டிசைனும் தப்பாகவே வரும். அதுக்கப்புறமா ரெண்டாவது லைனையும் ஓட்டிட்டு கட் பண்ணணும். கம்மல் பேராக இருக்கணும். அதனால இன்னொரு ஜம்கா மோல்டையும் எடுத்து நம்ம டிசைன் பண்ணுவோம். அவ்வளோதான், நம்மளோட டிசைன் முடிஞ்சிடுச்சு. இந்த மாதிரி ஜம்கா மோல்டை வச்சு இன்னும் என்னென்னலாம் டிசைன் பண்ணலான்னு அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.